சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் சும்மா இருடி. முடியலையே, இதெல்லாம் கேட்டா என்னால சும்மா இருக்க முடியலையே. அவ கிடக்குறா, நீ சொல்லு. மகேஷ் சாரு நான் சைக்கிளோட நிக்கிறத பாத்துட்டு இங்க கொண்டாந்து விட்டுட்டு போனாரு. வர வழியில எனக்கு ரொம்ப பிடிச்ச சவு மிட்டாய பார்த்தேன், வாங்கி சாப்பிட்டேன். அவருக்கும் பிடிக்கும் சொன்னாரு, வாங்கி கொடுத்தேன். அம்பிட்டுதான். உனக்கு பிடிக்கும் போது அவருக்கு பிடிக்காம இருக்குமா? உனக்கு வாய் செவந்த மாதிரி அவருக்கும் வாய் செவந்திருக்குமே. பாரு காயத்ரி, அவ கிடக்குறா, நீ போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஏய் நில்லடி, எதையோ மறைச்சு வச்சிட்டு இருக்கியே, அத குடுத்துட்டு போ. கண்டுபிடிச்சிட்டியா? இந்தா. என்ன இது? உனக்கு, சல்மாக்கு, ரெஜினாக்கு, உங்க 3 பேருக்கும் நான் ஆசையா வாங்கின சவ்வு மிட்டாய் வாட்ச். சாரி ஆனந்தி, நீ மகேஷ் கூட போகும்போது கூட எங்களை பத்தி யோசிச்சிருக்க பாத்தியா? இது தெரியாம உனக்கு கலாய்ச்சிட்டோமே, சாரி. போடி, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், உன் பேச்சுக்கா. ஏய் இது ரொம்ப கியூட்டா இருக்கு. எப்படி டேஸ்டா இருக்குன்னு பாக்கலாமா? ஏய் நிறுத்து. என்ன பண்ற? சாப்பிட போறேன். அத அப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாது. வேற எப்படி சாப்பிடணும்? கையில வாட்ச் மாதிரி கட்டிட்டு சாப்பிடணும். யாரு கையில? உன் பாட்டி கையில. உன் கையில தாண்டி வாட்ச் மாதிரி கட்டி சாப்பிடு. ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் இருக்கீங்க. ரெஜினா எங்க? அவ காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கா. ஏன், என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? எப்பத்துல இருந்து அப்படி இருக்கா? ஏன் எங்க கிட்ட இவ்வளவு நேரம் சொல்லவே இல்ல? அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரோ ஒரு பையன் நான் காலேஜ் முடிச்சிட்டு வரும்போது அவ கூட ரிசப்ஷன்ல நின்னு பேசிட்டு இருந்தான். அவன் பேசிட்டு போனதுல இருந்தே அவ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கா. யார வேணு கேட்டேன், தெரியலன்னு சொல்லிட்டா. அவ ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கான்னு மட்டும் தெரியுது. சரி ஃப்ரீயா அப்புறம் கேட்டுக்கலான்னு விட்டுட்டேன். இன்னும் 60 ரூபா கொடுமா. யாருமா நீ? பாத்து போறது இல்லையா? சரி வாங்க போய் என்னன்னு கேப்போம். ஓகே. ரெஜினா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். பின்னாடி என்ன மறைக்கிற? அதெல்லாம் ஒன்னும் இல்ல. ஒண்ணு இல்லைன்னா ஏன் மறைக்கணும்? காமி. அதான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? ஒண்ணு இல்லைன்னு சொன்னா காமிக்க வேண்டியதானே? காமி. இங்க பாரு சல்மா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒன்னும் இல்லைன்னா சும்மா விட வேண்டியதானே? சும்மா இரிட்டேட் பண்ணிக்கிட்டு. ஏய், நீ யாரு? சொல்லு ரெஜினா, நீ யாரு? இவங்களுக்கு வேணா ஒண்ணு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா தெரியும். உசுர கையில புடிச்சுக்கிட்டு காரைக்குடி பஸ்ல ஏறின உன் முகம் இப்பவும் என் மனசுல பதிஞ்சு கிடக்கு. அம்மா எங்கம்மா போற? இந்த பஸ் எங்க போகுது? பஸ் எங்க போகுதா? எங்க போகுதுன்னு தெரியாம தான் ஏறினியா நீ? எங்க போறதுன்னு தெரியாம கால் போன போக்குல போற மாதிரி பஸ்ல போற பாதையில எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? இதே ஹாஸ்டல்ல யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சிட்டு இருந்த. அப்போ உன் கண்ணுல அதே உயிர் பயத்தை பார்த்தேன். யார்கிட்டயும் கொஞ்ச நாள் பேசாம இருந்த. நாம எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் நீ மட்டும் தனி உலகத்துல வாழ்ந்த. இப்போ உன்னை பார்க்க ஒரு பையன் வந்திருக்கான். அவன் கூட நீ பேசுறத சல்மா பாத்திருக்கா. கேட்டா யாருன்னே தெரியாதுங்கிற. கையில ஏதோ லெட்டர் வச்சு படிச்சிட்டு இருந்த. என்னன்னு கேட்டா அதையும் மறைக்கிற.
யார் தான் நீ? எதை எங்க கிட்ட இருந்து மறைக்கிற? இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். போதுமா? இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? அந்த ஆள் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், கோட்டிக்காரி மாதிரி பேசாதீ. நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு இந்நேரத்துக்கு மொத்த கன்னியாகுமரி முழுக்க உன்னை தேடி லாஞ்சிட்டு இருப்பானுவ. அவனு வந்தானோன்னு என்ன பண்ணுவானோனே தெரியாது. நீ முதல்ல போயிடு இங்க இருந்து. மா, உங்களை விட்டு நான் எப்படி போக முடியும்? நீங்களும் வாங்க. ரெஜினா, எங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நீ இங்க இருக்கிறது தான் டேஞ்சர். வந்துருவானுங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. சீக்கிரம் சீக்கிரங்க வந்துருவானுங்க. ரெஜினா வா போலாம். என்ன கணேஷ், நீயும் அவங்களோட சேர்ந்துட்டு என்ன இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? அப்பா அம்மா விட்டு நாம எப்படி தனியா இங்க போறது? பாரு, அந்த பரம உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். சேனலே அடிச்சு உடைச்சிருக்கான். அடுத்து உன்னை தேடி இங்கதான் வர போறான். தயவு செஞ்சு கிளம்பு. அவங்கள ஒண்ணும் பண்ண மாட்டான், மிரட்டுவான், அவ்வளவுதான். ஆனா நீ இங்க இருந்தா எல்லாரையும் கொன்னுடுவான். தயவு செஞ்சு வா போலாம். என் கூட இருந்த கேமராமேன் கார்த்தி, கணேஷ் 3 பேரும் வீட்டை விட்டு கிளம்பலான்னு முடிவெடுத்து கிளம்பும் போது அந்த பரம வந்தான். தப்பு பண்ணிட்டடி. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ரெஜினா, சீக்கிரம் கிளம்பு இங்க இருந்து. கணேஷை கூட்டிட்டு இங்க இருந்து போ. ரெஜினா வா. ரெஜினா கிளம்பு. ரெஜினா சீக்கிரம் வா. நீங்க போங்க. வா ரெஜினா வா. நீங்க போங்க. சீக்கிரம் வா. ரெஜினா, நம்ம போயிடலாம் வா. போயிடலாம் வா ரெஜினா வா. வா. கணேஷ் தான் அதுக்கப்புறம் என்ன காரைக்குடிக்கு கூட்டிட்டு வந்து சேஃபா தங்க வச்சான். ஆனா எப்படியும் அங்கேயும் அந்த பரமனும் அவன் ஆளுங்களும் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வரும்போதுதான் ஆனந்தி இருக்கிற பஸ்ல ஏறி நான் ஆனந்திய சந்திச்சேன். இவ்ளோ கொடுமைக்கும் நடுவுல எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதலா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களையே காயப்படுத்துற மாதிரி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க. ஏ ரெஜினா, என்ன நீ எங்க கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு உனக்குள்ள இவ்வளவு காயம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ஒரு மனுஷியா, மீடியா பர்சனா, ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா ரொம்ப நியாயமா என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணிருக்க. ஆனா உனக்கு நடந்ததுதான் அநியாயம் ரெஜினா. நீ கவலைப்படாத, நாங்க இருக்கோம். எல்லாம் சரியாயிடும். ரெஜினா, இம்புட்ட நாளும் நானும் காயத்ரியும் தான் சொல்ல முடியாத சோகத்தை எல்லாம் சுமந்துகிட்டு இங்க இருக்கோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ எங்களை விட சோகத்தை சுமந்துகிட்டு அதை யார்கிட்டயும் சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ள வச்சுக்கவும் முடியாம தவையா தவிச்சிருக்கிற. இப்ப எல்லார் வாழ்க்கையிலயும் ஒரு கருணாகரனும் மித்ராவும் இருக்கதே சேராக. ஓட ஓட விரட்டிக்கிட்டே இருக்காக. இங்க பாரு ரெஜினா, இந்த ஹாஸ்டல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனா நம்ம 4 பேரை பொறுத்த வரைக்கும் இனிமே ஒரே வாழ்க்கைதே. நீ சந்தோஷத்தை சொல்லாம இருந்தா நாங்க வருத்தப்பட மாட்டோம். ஆனா இனிமே கஷ்டத்தை மட்டும் எங்க கிட்ட இருந்து மறைக்காத. உங்களுக்கும் சேர்த்துதே சொல்றேன். எங்க என்ன புரிஞ்சுக்காம போயிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ இந்த ஹாஸ்டல் ரூம்லயே அடைஞ்சு கிடக்காம உடனே ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணு. உன் ஃபீல்டுல கான்டாக்ட் வளர்த்துக்கோ. அதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் சரியானதும் நீ விஜய் ஆகலாம். ரொம்ப கரெக்டா சொன்ன சல்மா. நாமெல்லாம் வேலைக்கு, காலேஜ்க்கு அங்க இங்கன்னு போயிடுறோம். ஆனா ரெஜினா இங்க ஹாஸ்டல்லே தனியா இருக்கா. அதான் அவ பிரச்சனை. இனிமே நீ வேற ரூம்ல எல்லாம் இருக்க வேண்டாம். மேடம் கிட்ட பேசி நீயும் சல்மாவும்
எங்க ரூம்க்கே வந்துருங்க. நாயகனே போற்றி. ஓம் சரவண பவனே போற்றி. ஓம் செந்தூர் காவலனே போற்றி. ஓம் சேகரனே போற்றி. ஓம் சேனாதிபதியே போற்றி. ஓம் சேவர் கொடியானே போற்றி. ஓம் சொற்பதம் கடந்தவனே போற்றி. ஓம் சர்வேஸ்வரனே போற்றி. ஓம் சிக்கல்பதியே போற்றி. ஓம் சுப்பிரமணிய சுவாமியே போற்றி போற்றி. ஓம் ஆனந்த முருகா போற்றி. ஓம் சிவசக்தி பாலகனே போற்றி. இந்தாங்கம்மா. ஆனந்தி, இத வாங்கிக்கோ. நான் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன், சரியா? நீங்க போய் அன்னதான ஏற்பாடெல்லாம் கவனிக்கிறீங்களா? சரிங்க மேடம், நீங்க பொறுமையா கும்பிட்டு வாங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். வாங்க போலாம். இரு ஆனந்தி. மேடம், வேண்டுதல்னு சொன்னீங்க, ஆனா அன்னதானம்னு சொல்லவே இல்லையே. என்ன திடீர்னு? ஏதாச்சும் முக்கியமான நாளா இன்னைக்கு? அன்னதானம் முடிஞ்சிரட்டுமே, நான் அப்புறமா சொல்றேன். சரி, சரி. நீங்க போங்க, நான் வரேன். சரிங்க மேடம். போங்க. அர்ச்சனை பண்ணணும். வழக்கம் போல சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டுமா? ஒரு நிமிஷம். இந்த தடவை சாமி பேருக்கு இல்ல, நான் சொல்ற பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சிறப்பா பண்ணிடலாமா? பேர் நட்சத்திரம் சொல்லுங்க. சர்வ முருகனின் அருளோடு சக குடும்பமும் நலமோடும் வளமோடும் வாழ, முருகனின் அருள் நிறைய வாழ்வாங்கு வாழ வாழ்த்தியருளோ. முருகா போற்றி, கந்தா போற்றி, சங்கரன் புதல்வா போற்றி. அண்ணே 10 நிமிஷம் கொஞ்சம் ஓரமா போட்டுக்கோங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏய் வாணி, நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு கூட்டு வந்துட்டல, அப்புறம் எதுக்கு உம்மன் இருக்க? நானா சொன்னதுக்கு அப்புறம் தானே கூட்டிட்டு வந்த, நீயா கூட்டிட்டு வரலையே. அதுக்கு தான் உங்ககிட்ட நான் சாரி கேட்டேன்ல. சாரி கேட்டா சரியா போச்சா? இன்னைக்கு என்ன நாள்னு மறக்கிற அளவுக்கு உனக்கு என் மேல லவ் குறைஞ்சு போச்சுல்ல? கல்யாணத்துக்கு அப்புறம் வேணா நினைச்சிட்டியோ? அப்படிலாம் இல்ல செல்லம். இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட லவ் சொன்ன நாள், அது எப்படி மறப்பேன்? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு செல்லம். அப்படியா? எங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ என்னன்னு சொல்லி லவ் சொன்ன, அதை சொல்லு பார்க்கலாம். அது முழிக்காத, நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நானே சொல்றேன், என் வாழ்க்கையோட பக்கத்துல உன் பேர் இல்லாத ஒரு பக்கம் கூட இருக்க விரும்பல. நீதான் என் வாழ்க்கையா இருக்கணும்னு சொன்ன. எப்போ? எல்லாத்தையும் மறந்துட்டல? ஐயோ, எதையும் மறக்கலாமா? எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. கோயிலுக்கு வந்திருக்கோம், சாமி கும்பிட்டு அப்புறம் பேசிக்கலாமே. இங்க பாரு வேலு, எங்க அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு நான் உன் கூட வந்ததே என்ன நல்லா பாத்துப்ப, எனக்காக வாழ்வேன்னு நம்பிதான். இப்படி என்ன டிசப்பாயிண்ட் பண்ணாத. சாரி செல்லம், இனிமே எதையுமே மறக்க மாட்டேன், போதுமா? வா போலாம். ஏங்க, இந்த பூவை அர்ச்சனை தட்டுல வைங்க. இந்தா. அதையும் வைங்க. அது சாமிக்கு, இது உனக்கு. எனக்கு இவ்ளோ பூவா? ஆமா, என் பொண்டாட்டிக்கு நான் எவ்வளவுனா பூ வாங்கி தருவேன். என்னையவன் கேக்குறது. இந்த வச்சுக்கோ. நீங்களே வச்சு விடுங்க. பாத்தியா அவங்க எவ்வளவு லவ்வபிளா இருக்காங்க? ஏன், நாமளும் தான் லவபிள் கப்பிள்ஸ். அப்படியா? கோவிலுக்கு போலான்னு சொன்னதும் சாமிக்கு பூவும் அர்ச்சனை தட்டும் வாங்கிட்டு வந்திருக்க, எனக்கு பூ வாங்கிட்டு வந்தியா? அவ்வளவுதானே, இப்பவே போய் பூ வாங்கிட்டு வரேன். சொல்லு, உனக்கு என்ன பூ பிடிக்கும்? வேண்டாம். ப்ளீஸ் செல்லம், நீ கேட்டிருந்தா வாங்கிட்டு வந்திருக்க போறேன்.
பொண்டாட்டி எப்பவும் கேட்க மாட்டாங்க, புருஷனா ஆசையா வாங்கி கொடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனந்தி, அடுத்து நீதான். ஐயோ நானா? ஆமா, நீ சொன்னது தானே நான் ஆடினேன். இப்ப நீ ஆடு. வேண்டாண்டி, உன்ன மாதிரி என்னால வளைஞ்சு நுழைஞ்சு அழகாலாம் ஆட தெரியாது. எனக்கெல்லாம் குத்தாட்டந்தே வரும். அதுதான் எங்களுக்கு வேணும். என்ன காயத்ரி? ஆமா, ஆடு. ஏத்து விட்ட மொத்தக்கு இருக்கே, ஏத்தனையும் கொஞ்சம் நிறுத்தே. என் இருமா வைத்திஸ் குருமா மெல்ல நடமா நனவம்மா, என் முனிமா கொஞ்சம் படிமா ரூட்டு தனிமா. ஐயோ என்னம்மா வாயாடி மீன் பாடி பாடி பாப்போம் விளையாடு. தாய் கிளவி, 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 என்ன நடக்குதுங்க? மித்ரா, இவளுங்க வார்டனை காக்கா பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமா ஹாஸ்டல்ல அவளுங்க கண்ட்ரோல்ல எடுத்துட்டாளுங்க. இப்படியே விட்டோம் அப்புறம் அவ்வளவுதான். வாங்கடி. ஏய், எதுக்கு இப்போ டிவி ஆஃப் பண்ண? மித்ராவுக்கு ஃபுட்பால் மேட்ச் பார்க்கணுமா? எல்லாம் இடத்த காலி பண்ணுங்க. ஏய், எல்லாம் வெளில போ. கிளம்பு கிளம்பு. நீங்க இன்னும் இங்க நிக்கிறீங்க, கிளம்புங்க இப்பவே. நாங்க எதுக்கு போகணும்? காலையில இருந்து நீங்க தானே இங்கிலீஷ் சேனல், ஹாலிவுட் மூவின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்க. நாங்க நாள் முழுக்க வார்டன் கூட இருந்துட்டு இப்பதான் வந்தோம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா இங்கே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு. ஹே சாமியார், உன் ஆளுக்கு எடுபடி வேலை பார்த்துட்டு வந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஏய், யாரை பார்த்து எடுபடின்னு சொல்ற? உங்க எல்லாரையும் பார்த்துதான் சொல்றோம். எடுபடி வேலை பார்த்துதானே உங்க வார்டனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பாருங்க, உங்களுக்கெல்லாம் அம்புட்டுதான் மரியாதை. நாங்க எப்ப வாச்சுந்தே ஹாஸ்டல்ல இருக்கோம். அன்னைக்கும் எங்களை சும்மா தொந்தரவு பண்ணிக்கிருந்தீங்க. அப்புறம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் சொல்லி போட்டேன். என்னடி பண்ணுவ? என்ன வேணா பண்ணுவேன். ஏய் பட்டிக்காடு, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். பேசாம ஒழுங்கா போயிடு. போலனா என்ன பண்ணுவ? பாத்துடலாண்டி. இன்னைக்கு டிவி உடைஞ்சாலும் உடையுமே தவிர உங்களை பார்க்க விட முடியாது. மாசம் 4000 ரூபாய் ரெண்ட் கட்டுற உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா மாசம் 10,000 ரூபாய் ரெண்ட் கட்டுற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? யாரு எவ்வளவு ரெண்ட் கட்டினாலும் இந்த இடம் எல்லாருக்கும் பொதுதான். உங்களுக்கு இருக்கிற உரிமை எங்களுக்கும் இருக்கு. நீ சொன்னதை தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு நாங்க டிவி பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உங்களை பார்க்க விட மாட்டோம். ஏய், நேத்து வரைக்கும் வாயவே திறக்காம இருந்துட்டு இப்ப என்ன உங்களுக்கு இவ்ளோ திமிரு? எங்க இருந்து வந்துச்சு? திமிரு உங்களுக்கு மட்டும் தான் இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கா என்ன? ஏய், என்னங்கடி ஓவரா பேசிட்டு ஸ்டாப் இட் ஐ சே. வாங்க போலாம். மித்ரா, வான்னு சொன்னேன். என்ன மித்ரா எதுவும் பேசாம போறான்? அதுதே எனக்கும் யோசனையா இருக்குது. வேற ஏதாவது பிளான் பண்றாளோ? என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். ஃப்ரீயா விடுறே. டிவி ஆன் பண்ணு. என்னாச்சு மித்ரா? அவளுங்களை ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா சும்மா வந்துட்டு இருக்க. ஏற்கனவே அவளுங்க ஓவரா பண்றாளுங்க. இப்போ நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா அவளுங்களுக்கு கொம்பு முளைச்சிராது? ஆமா மித்ரா, நம்ம ஏதோ பயந்துட்டோம்னு நினைப்பாளுங்க. இந்த ஹாஸ்டலுக்கு நீதான் குவீனா இருக்கணும். யார் இவளுக? நேத்து வரைக்கும் இவளுங்களை யாருக்கு தெரியும்? இன்னைக்கு உன்னையே ஏத்து நிக்கிறாளுங்கன்னா சும்மா விடக்கூடாது மித்ரா. எனக்கும் தெரியும் டயானா. அந்த ஆனந்தி வந்ததுக்கு அப்புறமா தான் இவளுங்க எல்லாரும் இவ்வளவு திமிராவும் தைரியமாவும் பேசுறாளுங்க. விடு விடு,
இன்னைக்கு நைட்டு மட்டும்தான். நாளைக்கு ஆனந்தி இந்த சிட்டில இருக்க மாட்டான். முதல்ல அவ்வளவு காலி பண்றேன், அதுக்கப்புறம் இவளுங்களை பாத்துக்கிறேன். ஷாக்கா. 6394. நீங்க இன்னும் முடிக்கல. ஜெயந்தி நீ 365. சார் உன்னை கூப்பிட்டாரு. ஓ சார் கூப்பிட்டீங்களா? நீ அந்த ஜெனரேட்டர் ரூமுக்கு போய் டீசல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டு வா. சரி சார். சார் எல்லாம் பக்கா ரெடியாச்சா? சார் 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 விட்டுருங்க சார் 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 விட்டுருங்க சார். சார் சொல்ற யாரா நீ? விட்டுருங்க சார் சார். போடா போடா. சார் 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 ஏமா வந்துட்டு சார் விட்டுருங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். கொடுத்த லிஸ்ட்ல எவ்வளவு பாக்கி இருக்கு சொல்லு. சார் வெறும் 100-150 பீஸ் தான். சார் சார் தெரியாம வந்துட்டு சார் விட்டுருங்க சார். ஏய் சார். ஏய் யாரா அவன்? சார் இவன் நம்ம காம்பவுண்ட் ஜன்னல் பின்னாடி நின்று ஸ்டாக்ஸ் எல்லாம் திருடிட்டு இருக்கான் சார். என்னடா சொல்ற? ஆமா சார், நான் என் கண்ணால பார்த்தேன். இவனை கையும் களவுமா நான் தான் சார் பிடிச்சேன். ஸ்டாக்ஸ் எல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டேன், நீங்களே பாருங்க கரெக்டா இருக்கான்னு. ஏய் தரடா. சரிங்க சார். சார் ஆமா நம்ம கார்மெண்ட்ஸ் பீஸ். ஏய் ராஸ்கல் எங்க வந்து திருடுற? சார் 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 தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன விட்டுருங்க சார். நீ திருட எங்க கார்மெண்ட்ஸ் தான் கிடைச்சதா? யாரா நீ? உனக்கு எப்படா இவ்வளவு துணி கிடைச்சது சொல்றா. சார் 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 விட்டுருங்க சார். அப்ப உண்மையை சொல்றா, யாரா நீ? இங்க இருக்கிற துணிலாம் உனக்கு எப்படா ஜன்னலுக்கு பின்னாடி கிடைச்சது? ஏய் சொல்றா, எல்லாரும் வாங்குங்க. ஏய் சொல்ல போறியா இல்லையாடா? சார் எப்படிடா உனக்கு இங்க இருக்கிற துணி எல்லாம் ஜன்னலுக்கு பின்னாடி கிடைச்சது? யாரா உன்னோட கூட்டு களவாணி? சொல்றா சொல்றா. சொல்றா சொல்றா சொல்றா. சொல்ல மாட்டேன். சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் சார். சொல்றா யார் நீ? என் பேர் பெஞ்சமின் சார். நான் வண்ணாரப்பேட்டையில் பிளாட்ஃபார்ம்ல துணி கடை வச்சிருக்கேன் சார். இங்க வந்து திருட்டுத்தனமா துணி எடுத்துட்டு போய் பிளாட்ஃபார்ம்ல விற்பேன் சார். இவ்வளவு நாள் நான் மாட்டாம இருந்தேன், இன்னைக்கு இவரு பார்த்துட்டாரு. இந்த கம்பெனிக்குள்ள வந்து நீ இவ்ளோ தூரம் செஞ்சிருக்கன்னா இங்க வேலை பார்க்கறவங்க யாரோ உனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இல்லனா உன்னால துணியை இங்கிருந்து எடுத்துட்டு போக முடியாது. சொல்லு, யாரா உனக்கு சப்ளை பண்றது? சொல்றா. சொல்லிடுறேன் சார் சொல்லிடுறேன் சார். அதோ அந்த ஆனந்தி தான் சார் எனக்கு உதவி பண்ணா.
வாய திறந்தாலே பொய். நீ திருடாம எப்படி இதெல்லாம் இங்க வந்துச்சு? எனக்கு தெரியல சார். பொய் சொல்லாத சார். உன் மேல கைய வச்சா தப்பா போயிடும். உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய் சார், முட்டி போடுறா. சார் சார் வேணாம் சார். போடுறா சார். போடுறானா? நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? நீ முட்டி போடு. சார் நான் போடு முட்டிய. சார் நான் திருடல சார். முட்டி போடுன்னு சொன்ன. இல்ல சார் நான் திருடல சார். போடுறீனா? ஐயோ ஆனந்தி. டேய், யாராவது குறுக்க வந்தீங்க மனுஷனா இருக்க மாட்டேன். டேய் ரகு சார், போய் மித்ரா மேடத்தை கூட்டு வா. ஓகே சார். விலகுமா. டேய் மாப்ள, அவன் எல்லாம் மீறி போறான்டா. காலையிலே நீ பம்மி பம்மி உட்கார்ந்து பேக் பண்ணும்போது எனக்கு டவுட் வந்துச்சு. இப்பதான் தெரியுது அது எதுக்குன்னு. பட்டிக்காட்டுல பொழைக்க வழி இல்லாம பொழப்பு தேடி வந்த இடத்துல என்ன வேலை பாக்குற நீ? இவளை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது. உனக்கு கொடுக்கிற தண்டனைய பார்த்து சோறு போடுற கம்பெனிக்கு துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் இனிமே யாருக்குமே வரக்கூடாது. மேடம் வரட்டும், உனக்கு இருக்கு. சார், எனக்கு என்னமோ அவன் மேலதான் தப்பு இருக்குன்னு தோணுது. யாரையோ காப்பாத்தான் அவன் அப்படி போய் சொல்றான். சார், எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க சார். இவன் வாயால நானே உண்மையை வர வைக்கிறேன். ஏய் ஏய், போ போ போ. ஏன் என்ன உண்மையை நீ கண்டுபிடிக்க போறியா? அப்போ இவ்வளவு நேரம் நாங்க கண்டுபிடிச்சது உண்மை இல்லையா? சார், நான் அப்படி சொல்லல சார். ஏய், உனக்கு அவ்வளவுதான் லிமிட். மகேஷ் சாரு நம்ம பக்கம் தான் இருக்காரு. நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? மவன கருணாகரனை பத்தி தெரியல உனக்கு. நீ தானே குடோன்ல போய் துணிலாம் எடுத்த. உன் கண்ணு முன்னாடி தானே அவ திருட்டுத்தனத்தை எல்லாம் அம்பலப்படுத்தி முட்டி போட வச்சிருக்கேன். எங்களுக்கு தெரியும் யாரு எப்படின்னு. நீ கொஞ்ச நேரம் பொத்திக்கிட்டு அமைதியா இரு. சார், ஆனந்தி இத்தனை நாள் எங்க கூட வேலை பார்த்திருக்கா சார். எங்களுக்கு தெரியாதா சார் அவ எப்படிப்பட்டவன்னு? அவளுக்கு இந்த புத்தி எல்லாம் கிடையாது சார். வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். நீ சொன்னதுதாமா நானும் சொன்னேன். இத்தனை நாளா உங்க கூட தான் வேலை பார்த்திருக்கா. ஆனா உங்களுக்கே தெரியாம திருடி இருக்கா. அப்ப எவ்வளோ பெரிய திருடியா இருக்கணும் அவ. நியாயமா பார்க்க போனா இவ உங்க எல்லாருடைய உழைப்பையும் திருடி லாபம் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. நீங்க எல்லாரும் கோவப்பட்டு இவளை செருப்பாலையா அடிச்சிருக்கணும். ஆனா அத பண்ணாம என்கிட்ட வந்து இவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ உங்க எல்லார் மேலயும் சந்தேகமா இருக்கு. வேற யாராவது ஆனந்திக்கு சப்போர்ட் பண்றீங்களா? சொல்லு சொல்லு.